இது எங்கள் தங்கச்சி. எங்கள் தங்கச்சி முதல்ல எங்களோட வீடியோவில் உட்காருது. ஆமாம், எங்கள் தங்கச்சி முதல்ல நம்ம சேனலில் வந்து வீடியோக்கு வருது. சரி, ஓகே. முதல்ல தங்கச்சி வீடியோ வருது. எங்கள் தங்கச்சி தான் இது. ஆமாம், ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆமாம், 2000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். 2000 வீடியோவா? இதுதான் வீடியோ. 2000 வீடியோவா? சரி வாங்க, என்ன கான்செப்டில் போயிடலாம். 27 செகண்ட் ஓடிடுச்சு வீடியோ. மெக்காலே அப்படிங்கிற கல்விக் கொள்கை தான் வந்து நம்ம இன்றைக்கும் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். மெக்காலே கல்விக் கொள்கை தான் வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு காலையில் வராங்க ஸ்கூலுக்கு, சாயங்காலம் வந்து ஒரு 4-4:30 வரைக்கும் ஸ்கூலை முடிச்சு வீட்டுக்கு வராங்க. இதுதான் நம்மளுக்கு தெரியும். இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னென்னா, கல்விக் கொள்கையில் அவங்க ஒரு புக் அடிப்பாங்க. அந்த புக்கில் இருந்து ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க. அந்த புக்கில் இருக்கிற அந்த புக்கை அதை எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை நிகழ்வுகளை பின்பற்றி நடைமுறை கணக்குகளை பின்பற்றி ஆங்கில புலமையை பின்பற்றி ஃபில்லப் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்களை படித்து மாணவர்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்கணும். அப்படி சரியான பதில் அளித்தா அந்த மாணவர்கள் சிறந்த மாணவர்கள்னு சொல்லி அவங்களே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அவங்களே கை தட்டுவாங்க, அவங்களே குட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெக்காலே என்ற கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா முழுக்கவே அதுதான் பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது. நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர், அந்த மெத்தேடுக்கு பேர், அந்த நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்விக் கொள்கையோட பேர் வந்து மெக்காலே. ஓகேங்களா? அந்த கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் அதில் உள்ள உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது. இதுதான் இது வந்து வெள்ளைக்காரங்க உருவாக்கின ஒரு சிஸ்டம். ஓகே சபரி, இதில் என்ன தவறு இருக்குது, இதில் ஒன்றும் தவறாக தெரியலையேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதில் தான் மிகப்பெரிய தவறுங்கிறது இருக்குது. பொதுவாகவே இந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறது அவங்க எழுதின புக்கில் இருக்கிறத மட்டுமே திரும்ப 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 அவங்க சொல்கிறத மட்டுமே அடிப்பணிஞ்சு கேட்கணும்னு சொல்லி கொடுக்குதே தவிர, அடிப்படை புரிதல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருக்குமே எப்போவுமே எந்த ஒரு இடத்துலையுமே எதன் காரணத்துக்கோசரமே சொல்லி கொடுக்க மறுக்குது. என்ன காரணம்? இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் படிக்கும்போது என்னங்கிறாங்க, நீ 10ஆவதுல மார்க் எடுக்கணுங்கிறத மட்டும்தான் இலக்காக சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 10ஆவது மார்க் எடு, 10ஆவது மார்க் எடு, அதை மட்டுமே சொல்கிறாங்க. 10ஆவதுல மார்க் எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே 485, 495, 450 எடுக்க முடியாது. 450 மேலே எடுத்தவங்க அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட இலக்கு அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? அதே தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் சொல்லி கொடுக்கல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா, சைக்கிளில் வந்து நான் வேகமாக தள்ளிட்டு போ, ஆள் வந்தாங்கன்னா பிரேக் பிடி அப்படின்னு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா அவன் எத்தனை நாள் தள்ளிகிட்டே போவான், பிரேக் பிடிச்சிட்டே இருப்பான். சைக்கிள் மேலே ஏறி எப்போ ஓட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறதே இல்லை. அதே மாதிரி பணத்தை பற்றிய புரிதல் அப்படிங்கிறதுமே கிடையாது. பணத்துக்கு நான் 2ஆவதாக வரேன். இப்போ 10ஆவது முடிச்சோடனே என்ன பண்ணுறதுன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நிறையா மார்க் எடுத்தவங்க வந்து ஹையர் செகண்டரிஸுக்கு போகிறாங்க. ஓகேங்களா? ஹையர் செகண்டரிஸில் போய் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறாங்க. +1 +2 +1 +2 முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, +2ல் மார்க் எடுங்கிறாங்க. ஓகே, மார்க் எடுக்கிறாங்க. மார்க் எடுத்த வாட்டி என்ன பண்ணுறாங்க, அதிக மார்க் எடுத்த வாட்டி அதுக்கப்புறமேட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. 10ஆவது முடித்த உடனே எப்படி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நீங்கள் கேட்கலாம், அப்படிலாம் இல்லை சபரி அப்படின்ட்டு. ஆமாம், நான் சொல்கிறது தான் உண்மை. 10ஆவது மார்க் எடுத்தவனுக்கு 11ஆவது 12ஆவது படிக்கலாமா, இல்லை ஐடி போகலாமா, இல்லை பாலிடெக்னிக் போகலாமான்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறமேட்டு 2 வருஷம் மெச்சூர்டாக படித்தாலும் 11ஆவது 12ஆவது மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. 12ஆவது முடிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் சொல்லலாம், இல்லை எங்கள் அண்ணன் இதை பண்ணார், எங்கள் சித்தப்பா இதை பண்ணார், எங்கள் பெரியப்பா இதை பண்ணார், என் மச்சான் இதை பண்ணான், என் மச்சான் இன்ஜினியரிங் படித்தான்ட்டு. அதெல்லாம் இல்லை. அதாவது நம்மளுக்கான அடிப்படை புரிதல்கள் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கப்பட மறுக்கிறது. அப்படிங்கிறது அந்த அடிப்படை புரிதல்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையவே கிடையாது. +2 முடிச்சாட்டி எந்த காலேஜ் போகணும் அப்படின்றதே நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியுமா? அதாவது பைரவா கம்முன்று, அதாவது நம்ம படிக்கும்போதே வந்து இந்தந்த விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை கட்டமைப்புங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு நீ 10 ஸ்டெப்பு நீ 10ஆவது வரைக்கும் 10 ஸ்டெப்பு கரெக்டாக நேராக போகணும் அப்படி கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய கல்விக் கொள்கை, நடைமுறை வாழ்க்கை அப்படிங்கிறது. சரி சபரி, இதெல்லாம் பண்ணிட்டோம், பர்ஃபார்மன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே கூட படிச்சுட்டு வரவங்க நிறைய பேருக்கு வேலைங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்று, அது மட்டும் இல்லாமல் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு புரிதல் இல்லாமலே இருக்குது. ஓகேங்களா? இப்போ எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து 500 சம்பளம், கேரண்டியாக 500. அவன் வந்து சாதாரண ஒரு தினக்கூலி வேலைக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஒரு நார்மலான நிறுவனத்தில் போனாலும் சரி, ஒரு நாளைக்கு 500 சம்பளம், உனக்கு இவ்வளோ தான் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டட் சேலரி தான், பட் அன்லிமிட்டட் ஒர்க்கு. ஓகேங்களா? சம்பளம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, சம்பளத்துக்கான டைம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, ஆனால் அதுக்கான வேலை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படாத ஒன்றா தான் இருக்குது இன்றைக்கி வரைக்குமே. ஏன் என்றைக்குமே அதுதான். ஓகேங்களா?
இன்னும் இதுவே வந்து அவங்க படிக்கும்போதே இந்த ஒரு சில புரிதல்கள், ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அவங்க படிச்சுட்டு வரும்போதே அது ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போயிருப்பாங்க. ஓகேங்களா? நான் கல்விக் கொள்கைய தப்பே சொல்ல மாட்டேன். கல்விக் கொள்கைய பத்தி நம்ம வந்து அவங்க இப்படிதான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. நாம தான் நம்மள மாத்திக்கணும். ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு ரோட்ல ஒருத்தன் நெறைய முள்ளு போட்டு வச்சிருக்கிறான். ஓகேங்களா? முள்ள காமிக்கிறாங்க. முள்ள காமிச்சுட்டு, "நீ இந்த முள்ளுல தான் நடந்து போணும். நீ இப்படி போனீன்னா தான் நான் உனக்கு கை தட்டுவேன். உன்னைய சூப்பர்ன்னு சொல்லுவேன்னு" சொல்றான். ஓகேங்களா? நாம என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்ல. அந்தாண்ட போயே ஆகணும் அப்படின்னா, நம்ம வெறுங்கால்ல போறோமா, இல்ல நம்ம பாதுகாப்புக்கு ஷூ போட்டுட்டு போறோமா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அவன் கை தட்டுறான்னு சொல்லிட்டு, நம்ம யோசிக்காம முள்ளு குத்திட்டு குதிச்சுட்டு போகக்கூடாது. நம்ம ஷூ போட்டு நம்மளுக்கான தற்காப்பு, நம்மளுக்கான ஒரு புரொடெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம மேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதர்களுடைய 6வது அறிவு அப்படிங்கிறது பகுத்தறிவு. பகுத்தறிவை உபயோகப்படுத்துங்க. உபயோகப்படுத்தி எது சரி, எது கெட்டதுன்னு சொல்லி பார்த்து முடிவு பண்ணி இது பண்ணுங்க. தினைக்கும் காலையில எந்திரிக்கிறோம், ஸ்கூலுக்கு போறோம், வரோம் அப்படின்னு இருக்காதீங்க. தினைக்கும் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வரோம்ன்னு சொல்லி இருக்காதீங்க. செக்கு மாடு மாரி வாழாதீங்க. உலகம் ரொம்ப பெருசு. எல்லாருமே உங்கள சுத்தி இருக்கக்கூடிய 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள நேசிங்க. ஓகேங்களா? நீங்க போற வழியில எங்கனா ஒரு பைரவர் நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய தமிழ்ல பைரவர். பைரவர் எங்கேயோ சுருண்டு படுத்திருந்துச்சுன்னா, அது பசிக்கு தான் சுருண்டு படுத்திருக்குது. அதுக்கு உங்களால முடிஞ்சது ஒரு பிஸ்கெட் எதுனா வாங்கி போடுங்க. ஓகேங்களா? எங்கேயோ ஒரு ஒரு கண்காட்சிக்கு போறேன், ஒரு ஏரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஊட்டிக்கு போறேன், கொடைக்கானலுக்கு போறேன்னு சொல்லிட்டு, ஆயிரக்கணக்கில செலவு பண்ணிட்டு போறீங்க. அங்க போகும்போது ஒரு ரூ. 50 பொரி வாங்கிட்டு போயி, நீர்நிலையில இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொரி போடுங்க. மீன்கள் வந்து பொரிய விரும்பி சாப்பிடும். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த மனசு இடம் குடுக்குதுன்னா, 4 நல்ல விஷயம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒண்ணு மனிதர்களுக்கு பண்ணுங்க. இல்ல காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா, மிருகங்களுக்கு பண்ணுங்க. காஸ்ட் ரொம்ப கம்மியா தான் வரும். ஓகேங்களா? நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எங்க தங்கச்சி.